அவதாரிணி அவங்களுடைய விஷயத்தை வெளியே சொல்லாமல் மறைக்க காரணமே இதுதான். குட்டி பத்மினி உடைத்த ரகசியம் என்ன தகவல்னு வாங்க இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இசைஞானி இளையராஜாவின் மகளான பவதாரணி சமீபத்தில் உடல்நலக் குறைவினால் காலமானார். அவருடைய இறப்பு ஒட்டுமொத்த திரையுலகையும் ரசிகர்களையும் சோகத்தில் ஆழ்த்தியிருந்தது. ஆனாலும் சில தினங்களுக்கு கடந்து விட்ட பிறகும் பவதாரணியை பற்றி பேச்சு இணையதளத்தில் இறந்து கொண்டே தான் வருகிறது. இன்று கூட பவதாரணி கடைசியாக எடுத்த புகைப்படங்களை இயக்குனர் வெங்கட் பிரபு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்து தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்திருந்தாரு. இப்படியான நிலையில நடிகை குட்டி பத்மினி பவதாரணி குறித்து சில தகவல்களையும் பேட்டி ஒன்றில் பேசியிருக்காங்க. அதுல பவதாரணி உடல்நிலை மோசமாகிவிட்டது என்பதை தெரிந்திருந்தும் அது பற்றி வெளியே சொல்லாமல் அவருடைய குடும்பத்தினர் மறைத்ததற்கு காரணம் என்ன என்பது பற்றி குட்டி பத்மினி பேசியிருக்காங்க. அது பற்றி இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். பவதாரணி வீட்டில் செல்ல பிள்ளையாக இருந்தாலும் தன்னுடைய திறமை வெளி உலகத்திற்கு காட்டுவதற்கு ரொம்பவே போராடி இருக்காங்க. ஆரம்பத்தில் இளையராஜா பவதாரணி பாடுவதற்கு சம்மதிக்காமல் இருந்த நிலையில் பிறகு தன்னுடைய மகளின் திறமையை பார்த்து அவரை சம்மதம் தெரிவித்திருக்கிறார். அதன் பிறகு பல திரைப்படங்களில் பாடிய பவதாரணி எந்த இடத்திலும் தான் ஒரு பிரபலத்தின் மகள் என்று பிகு பின்னமாமல் எளிமையின் ரூபமாகத்தான் இருந்திருக்காங்க. அவரோடு பழகிய அனைவரும் சொல்லி கொண்டிருக்காங்க. இப்படியான நிலைதான் அவருக்கு புற்றுநோய் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வயிற்று வலி அடிக்கடி வந்திருக்க போதிலும் அதை அலட்சியமாக விட்டிருந்த நிலையில் பவதாரணிக்கு 4வது கட்டத்தில் புற்றுநோய் இருக்கும்போதுதான் அவருக்கு அவருடைய குடும்பத்தினருக்கும் அது தெரிய வந்திருக்கிறது. இந்த அதிர்ச்சியான செய்தியால் அவருடைய குடும்பத்தினர் அனைவருமே அதிர்ச்சியில் இருந்தும் இந்த செய்தியை வெளியே யாருக்குமே சொல்லாமல் தான் இருந்திருக்காங்க. சில மாதங்களுக்கு முன்பு இசையமைப்பாளரும் ஏஆர் ரஹ்மானிடம் தன்னுடைய அக்கா நிலை குறித்து பேசியிருக்காங்க. அதற்கு ஏஆர் ரஹ்மான் சில அறிவுரைகளை கூறியதும் கூட சொல்லப்படுகிறது. ஆனால் அது ரசிகர்களுக்கு செய்தி சேனல்கள் இந்த செய்தி தெரியாமல் இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன என்பது பற்றி வெளிப்படையாக குட்டி பத்மினி அவங்க பேசியிருக்காங்க. அதில் இந்த கஷ்டமான விஷயத்தை பற்றி வெளியே தெரிந்தால் ஒரு சிலர் ஐயோ இப்படி ஆகிவிட்டது என்று பாதிக்கப்படுவாங்க. ஆனால் இவர்கள் தேவை இப்படித்தான் ஆகும் என்றால் வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் எதற்கு பேச வேண்டும் என்று இளையராஜா குடும்பத்தினர்கள் இதை வெளியே சொல்லாம மறைச்சிருக்காங்க. ஆனால் பவதாரணி விஷயம் இளையராஜா கூட தெரியுமா என்ன என்பது உறுதியாக தெரியவில்லை என்று குட்டி பத்மினி பேசியிருக்காங்க. அதோடு பவதாரணி ரொம்பவே எளிமையான பொண்ணு. இந்த இடத்தில் சிரிச்ச முகமாகவே இருப்பாங்க. ஆனால் அதிகமாக பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு இந்த நிலைமை வந்திருக்க கூடாது. ஆனால் ஒரே ஆறுதல் செய்தி நான் கேள்விப்பட்டு என்றால் பவதாரணியின் கடைசி காலத்தில் அவருடைய கணவர் அவர் கூட தான் இருந்தார் என்று சிலருக்கும் சொல்றாங்க. ஆனால் அது எனக்கு மாறுதலை கொடுத்திருக்கிறது. பவதாரணி ஆரம்பத்தில் அவருடைய கணவர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்திருந்தாலும் கடைசி நேரத்தில் அவருடைய கணவர் அவருடன் இருந்தார். அது கொஞ்சம் மாறுதல் கொடுத்திருக்கும் என்று அந்த பேட்டியில் குட்டி பத்மினி அவங்க பேசியிருக்காங்க. இவங்க கொடுத்த பேட்டி சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.